கடையில் கேக் வாங்குறத இப்போ எல்லாருமே ஸ்டாப் பண்ணியாச்சு. தெரிஞ்ச மாதிரி நம்ம வீட்டிலே கேக் பண்ணி சாப்பிட்றோம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பட்டர் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல மாவையும் மில்க் பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இது இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துடலாம். சலிச்சு எடுத்தது அப்படி தனியாக வச்சுருங்க. இப்போ முட்டையில் வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனியாக பிரிக்க போகிறோம். மஞ்சக்கருவை தனியாக சேர்க்க போகிறோம். முதல்ல வெள்ளைக்கருவில் நம்ம 3 முட்டை சேர்த்துருக்கோம். 3 முட்டைனா 180 கிராம் சீனி. 180 கிராம் சீனியில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துட்டு இந்த முட்டை வெள்ளைக்கருவை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கட்டத்தில் முட்டை வெள்ளைக்கரு நல்ல ஸ்டிஃபான ஒரு பதத்துக்கு வரும். அதாவது நம்ம மெரைன் குக்கி செய்வோம்ல, அந்த ஸ்ட்ரக்சர் வரும். அந்த டைமில் இந்த எக் ஒயிட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் மிச்சம் இருக்க சீனியையும் சேர்த்து பீட் பண்ணுங்கள். எக் ஒயிட்டுக்கு சீனி எவ்வளோ போடணும் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ நம்ம இந்த மிக்சரோட எக் யோக்கை சேர்த்து பட்டர் பேர்ல் கலர் வர வரைக்கும் பீட் பண்ணிடலாம். பீட் பண்ண அந்த மிக்சரை எக் ஒயிட் மிக்சரோட கலந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டர் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலால ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பீட்டரில் ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி பீட் பண்ணால் கேக் ரெடி. கேக் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேக் பேட்டர் ஊற்றி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேக் பேஸ் தான் ரிப்பன் கேக், மார்பிள் கேக் எல்லாத்துக்குமே வரும். நான் அது இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 செல்சியஸில் ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் ஓகே. உங்களுக்கு பேக்கிங்கில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். 150 செல்சியஸில் ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டாக. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள் வெந்திருக்கா அப்படின்னு. வேகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் 180 செல்சியஸில் வச்சு பேக் பண்ணி எடுங்க. இப்போது கேக் வெந்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கேக் வெந்துருச்சு, ஆனால் கேக் ப்ரௌனாக இல்லை, வெள்ளையாக இருக்கும். இப்போ என்ன செய்யணுன்னா அவனை மேலே மட்டும் ஹீட்டுக்கு வச்சுட்டு 200 செல்சியஸில் ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கருகிரும். பார்த்துட்டே இருந்து கரெக்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனே கேக்கை வெளியில் எடுத்துருங்க. சூப்பரான கேக் ரெடி. கடைசியாக நீங்கள் வைக்கிற 5 மினிட்ஸ் கவனமாக பார்த்து வெயிட் பண்ணி எடுங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. பட்டர் வாங்கும்போது மில்க் பேஸ் பட்டர் வாங்குங்க. மில்க் பேஸ் பட்டர் கேக்குக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் ஸ்பெஷலி பட்டர் கேக்குக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதை விட மார்ஜரின் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மார்ஜரின்லேயும் 2 இருக்குது. மில்க் பேஸ்டும் இருக்குது, வெஜிடபிள் பேஸ்டும் இருக்குது. மில்க் பேஸ் மார்ஜரின் வாங்கினீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ஆல்ரெடி சால்ட்டட், இன்னுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள்.